லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸில் நம்ம இருக்கோம். அடுத்த ஒரு 5 டேஸுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த 5 டேஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் பார்க்கணும். எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த 5 டேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே மெம்பர்ஷிப்பில் போயிடும். அப்புறம் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த 5 டேஸ்லேயே நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை மற்ற டைமில் இருக்கும்போதோ நீங்கள் பார்க்காதீங்க. தனியாக உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பாருங்கள். அப்போ தான் நம்ம கிளியராக நிறையா விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் டே 1, டே 2 நிறையா கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் டே 1 அண்டர்ஸ்டாண்டிங் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி 28, 29, 30 அதில் ஒரு லைவ் கிளாஸ் நடக்க போது. அது குவாண்டம் ஃபீல்டு. அது குவாண்டம் ஃபீல்டை பற்றி அதுலேயும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட தாட்ஸ் நம்ம ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம தாட்ஸ் தான் இந்த ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுது. அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து வேறு எதுவுமே இல்லை. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒரு மேஜிக் கிடையாது, ஒரு திங் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட தாட்ஸ் நம்மளோட லைஃப்பை க்ரியேட் பண்ணுது. சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள தாட்ஸாகவும் இருக்கலாம், கான்ஷியஸாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தாட்டாகவும் இருக்கலாம். இந்த தாட் லைஃப்பை க்ரியேட் பண்ணுது. எப்படி, இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, நம்ம ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து போக போகிறோம். ஆனால் ரொம்ப ஃபியூ பாயிண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்றுமே இல்லை, நம்ம எதை திங்க் பண்ணுறோமோ எதை ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்மளோட லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். எதை ரிப்பீட்டடாக ஃபீல் பண்ணுறோம், திங்க் பண்ணுறோமோ அதை நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்த வைப்ரேஷனாக மாறுவோம். அப்போ நம்ம ஒரு மேக்னெட்டாக மாறுவோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சிமிலரான ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். அதாவது எது சேமாக இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஹாப்பிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய விஷயம், சேமாக இருக்கக்கூடிய விஷயம், மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் ஹாப்பினஸ். அப்போ உங்களுக்கு ஹாப்பினஸ் தரக்கூடியது என்னென்ன நடக்குமோ அது எல்லாம் உங்களோட வெளியே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் கண்டிப்பாக சோகம், கவலை. இது வெளியே நடக்கிறதுக்கு என்னென்ன நடக்குமோ அதுதான் உங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ உங்களுக்கு மணி வேணும்னா என்கிட்ட மணி என்கிட்ட இருக்குன்னு நினச்சிங்கன்னா மணி உங்ககிட்ட இருக்கும். என்கிட்ட மணி இல்லைன்னு நினச்சா உங்ககிட்ட மணி இருக்காது. நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினச்சா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. இல்லை நான் ஹெல்த்தியாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அப்போ லைஃப்பை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளோட தாட்ஸ். இதை தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயும் சொல்கிறாங்க. இது தெரிஞ்சும் சில பேர்னால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சில ப்ராக்டிஸ் இருக்குது. கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ், ஸ்கிரிப்டிங், எல்லா ப்ராக்டிஸும் இருக்குது. இதெல்லாம் பண்ணாலும் என்னால் இன்னும் இதை வந்து சம்திங் என்னால் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலைன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்? செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தோம். இது பண்ணியும் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வேலை செய்யலை? லா ஆஃப் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் தான் பிரைமரி லா. லா ஆஃப் அட்ராக்ஷன் செகண்டரி லா. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா இந்த அட்ராக்ஷன் தான் பிரைமரி லா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, இது பிரைமரி லா கிடையாது, இது வந்து செகண்டரி லா. அப்போ வைப்ரேஷன்ற ஒரு விஷயம் எல்லா சைடும் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களோட திங்கிங், நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதில் மூலமாக ஒரு வைப்ரேஷன் நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன், இது மூலமாக நான் ஒரு வைப்ரேஷன் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த வைப்ரேஷன் ஒரு செகண்டுக்கும் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன நினச்சோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அது நமக்கு நடக்கும். மீதி டைம் நம்ம சப்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஃபீல் பண்ணுறோம், பிலீவ் பண்ணுறோம். அது ஒரு விஷயத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஒரு வைப்ரேஷனும் உங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் காலையில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 1 மணி நேரம், ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 1 மணி நேரம், அப்போ மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக ஹை வைப்ரேஷனில் இருந்துட்டு டே டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் ஹேப்பன் ஆகாமல் போயிடும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு லா ஆஃப் வைப்ரேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி மற்ற நேச்சர்லாவையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதோடைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்மளோட சேனல்லே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஐஐகானில் அந்த வீடியோ வரும். அதில் இருக்க 6 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். எல்லாருக்குமே இந்த நேச்சர் லா ஆஃப் அட்ராக்ஷன், வைப்ரேஷன், அசம்ஷன், கர்மா, மைண்ட் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன விஷயம்னா ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய ஆசைகள் அதுக்கும் அலைனடு ஆசைகள், அதாவது அலைனடு டிசைட், அதாவது இன்டென்ஷன் சொல்லலாம். இன்டென்ஷனுக்கும் அலைனடு இன்டென்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இன்டென்ஷன் எல்லாருமே செட் பண்ணலாம். நீங்கள் செட் பண்ணலாம், நான் செட் பண்ணலாம், நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இந்த இன்டென்ஷன் செட் பண்ணலாம். ஆனால் இன்டென்ஷன் செட் பண்ணி எல்லாருக்குமே மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அலைன்மெண்ட் நமக்கு வேணும். நம்மளோட திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ், பிலீவ்
அண்ட் நம்மளுடைய மென்டல் இமேஜ், செல்ஃப் டாக், நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், இன்டென்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ என்கிட்ட அந்த கார் எனக்கு வேணும், அப்போ இந்த கார் ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருச்சு, இந்த கார் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி கிடச்சிருச்சுன்ற மாதிரி திங்கிங் வேணும், ஃபீலிங் வேணும், பிலீவ் வேணும், மென்டல் இமேஜ் வேணும், வேர்ட்ஸ் வேணும், இமேஜினேஷன் வேணும், செல்ஃப் டாக் வேணும். என்னோட ஆக்ஷனும் அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட கிடச்சிருச்சுன்னு தான் இருக்கணும். அந்த கார் எல்லாமே கிடச்சிருச்சுன்னு வந்துட்டு வெளியே டக்குன்னு பார்த்தோன்னா கார் என்கிட்ட இல்லைன்னு ஃபீலிங்ஸ் மட்டும் ஆகா நம்மக்கிட்ட கார் இல்லையேன்னு சோகமாக ஃபீல் பண்ணிட்டேன்னா இதுதான் அந்த அலைன்மெண்ட் இல்லை. இதுதான் அந்த இன்டென்ஷனுக்கும் இன்டென்ஷன் அலைன்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். டிசைருக்கும் அலைன்மெண்ட் டிசைருக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்குது, அந்த டிசைர் இருக்குது, ஆனால் அலைன்மெண்ட் இருக்கா? ஓகே, இந்த அலைன்மெண்ட்லாம் எப்படி கொண்டு வருது? இதுதான் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டேயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகலைன்றதை நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த அலைன்மெண்ட் நமக்கு வேணும். திங்கிங், ஃபீலிங், எமோஷன், பிலீஃப், செல்ஃப், இது எல்லாமே நமக்கு வேணும். ஓகே, அடுத்து ஏன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இன்னும் ஷோ அப் ஆகலை, ஏன் எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுது? ரொம்ப ரொம்ப சிம்பிள், லிமிட்டட் பிலீஃப். இந்த லிமிட்டட் பிலீஃப் வந்து மற்றவங்க மூலமாக நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் உன்னால் பண்ண முடியும், இவ்வளோ தான் உனக்கு வரும், இவ்வளோ தான் உன்னால் ஏர்ன் பண்ண முடியும், இந்த ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு இருக்கும், அது உனக்கு இருக்காது, இவ்வளோ தான் உன்னோட ஹெல்த், இவ்வளோ தான் உன்னோட கெப்பாசிட்டி, இந்த மாதிரி நம்மளால் இவ்வளோ தான் முடியும் முடியாதுன்னு யாரோ நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதில்? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில். அதனால தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. அப்போ இந்த லிமிட்டட் பிலீவை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதையும் அடுத்தடுத்த 4 டேஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒன்று, இந்த லிமிட்டட் பிலீவ் நமக்கு இருக்கனால தான் நம்மளால் அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. லா ஆஃப் அட்ராக்ஷனே நீங்கள் நிறைய பேர் பிலீவ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா லிமிட்டட் பிலீவ். ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போய் என்னால் ஒரு ஃபோன் மூலமாக வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்க கிட்டே என்னால் வீடியோ கால் பேச முடியும், அவங்க முகத்தை பார்த்து பேச முடியும்னா அவங்க எல்லாரும் என்ன லூசுன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ சொன்னால் அது ஒரு சின்ன குழந்தை கூட தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்களுடைய பிலீவ் லிமிட்டடாக இருந்திருக்கு. ஒன்ஸ் அவங்க இந்த டெக்னாலஜிலாம் கண்ணால் பார்த்த உடனே ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இது அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அவங்க நினச்சதுக்கு அப்புறமே, அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நார்மல் ஆயிரும். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் இல்லை. இது டே டு டே நம்மளோட நேச்சர் செல்ஃப். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எண்ணம் போல் வாழ்க்கை, நம்மளோட நேச்சர். இதை நம்ம தனியாக ஒரு பேர் வச்சு, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பேர் வச்சு நம்ம எல்லாரும் தனியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது தனியாக பேர் வச்சு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. கிராட்டிடியூட் தனியாக பண்ணணும், மெடிடேஷன் விஷயம் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளுடைய நேச்சர் செல்ஃப். நம்ம டே டைம்லேயே இதை வந்து நம்ம நேச்சராக அப்படி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். அதை நம்ம மறந்துட்டனால இது தனியாக ஒரு டூல், ஒரு வெப்பன், ஒரு ப்ராக்டிஸ் வந்து இது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ லிமிட்டட் பிலீவை நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட், ரெசிஸ்டன்ஸ். நமக்கு வரக்கூடிய விஷயத்தை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஒன்ஸ் பிடிச்சா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமே தவிர, நமக்கு பிடிக்காம எது நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நமக்கு பிடிச்சது நடந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காது நடந்தாலும் சரி, நமக்கு வேணுன்ற விஷயம் நடந்தாலும் சரி, நமக்கு வேணான்ற விஷயம் நடந்தாலும் சரி, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, நேச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, லைஃப் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, கடவுள் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யூனிவர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கல அப்படின்னா அந்த யூனிவர்ஸை நம்ம ஏற்றுக்கலன்னு அர்த்தம். லைஃப் கொடுக்குறத நம்ம ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அது நல்லதோ கெட்டதோ, கடவுள் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறத நம்ம ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அவங்க ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், இதை அனலைஸ் பண்ணி தான் கடவுளோ யூனிவர்ஸோ நேச்சரோ என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அவங்க நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கெட்டதையும் நம்மளுடைய திங்கிங், ஃபீலிங் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி தான் அதை நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் நடந்தாலும் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். இந்த மொமெண்ட்லேருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோங்க. ஆனால் இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதையும் நம்ம அடுத்தடுத்த டேயில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது போக ஏன் லேக் ஆஃப் கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. எல்லாருமே கிளியராக ஒரு இன்டென்ஷன் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே காமனாக எனக்கு அது வேணும், இது வேணும், இவ்வளோ வேணும், ஆனால் நான் எதையுமே ரைட் பண்ணி வைக்கல. அப்போ இந்த மைண்டுக்கு புரியாது, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த எந்த ஒரு விஷயமும் புரியாது. நம்ம ரைட் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் சரி, இல்லை 1 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, அதை எழுதி வைங்க. அதை எழுதி வைக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுதுன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எழுதி வச்சதுக்கப்புறம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயம் டெய்லி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எழுதாமல் விட்டுட்டோம்னா நமக்கு டெய்லி வரக்கூடிய அந்த பல தாட்ஸில் அதுவும் போயிடும். நம்ம எழுதி வச்சுட்டோன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரிஞ்சு அதுக்கான ஒர்க்கை அது பேக்ரவுண்டில் நமக்கு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன வேணுமோ கிளியராக இருங்க. எந்த ஜாப், எந்த ரிலேஷன்ஷிப், என்ன வேணும், கிளியராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸோட டே 2. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி இந்த மேனிஃபெஸ்டேஷனை தாண்டி இப்போ வந்து இது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை விட இடையில நம்ம ஒரு பிளாக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக்கேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாலே நம்மளும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். அது இந்த ரியாலிட்டியில் ஹேப்பன் ஆகும். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனா என்னன்னா மெயினாக பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா நம்மளோட நேச்சர் ஸ்டேட்டே என்ன? ஹை வைப்ரேஷன், ஜாய், லவ், பீஸ். இதுதான் ஹை வைப்ரேஷன். நம்ம தான் இடையில ஒரு பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுறது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு வேறு எந்த டைம் வேலை பார்க்காத போது சும்மா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே. அண்ட் இன்னொரு லைவ் 28, 29, 30 நடக்கும்போது குவாண்டம் ஜம்பிங். ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கெயின் பண்ணுறது எப்படி? ஒரு விஷயம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதுக்கு நிறைய ஸ்பேஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இது வந்து எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பி இருந்தாலும் அது எல்லாமே சீக்கிரம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் மேட்ரு கிடையாது, ஒரு ஸ்பேஸ் மேட்ரு கிடையாது. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மளால் அதை உடனே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த ட்ரிக்லாம் எப்படி? அதெல்லாம் வந்து நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அந்த லைவ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 199 தான். ஒவ்வொரு லைவ் 199 தான். ஓகே. இதில் அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிளாக்கேஜை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதில் மெயினாக இதில் டாபிக் என்ன அப்படின்னா கிளியரிங் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இன்டர்னல் பிளாக். ஸோ இந்த ஒரு பிளாக் ஆயிடுச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு இடையில நம்ம ஒரு பிளாக் போட்டிருக்கோம். இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். நம்மளோட லைஃப்பில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம ரொம்ப 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 ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப், மணி, ட்ரீம் ஜாப், மெட்டீரியல் திங்ஸ் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதோடைய சயின்ஸ் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைன் என்ன? எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா? அவுட்டர் வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்போ நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் போகுதோ, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அப்போ நமக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இன்டர்னலாக ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். அந்த பர்சன் என்கிட்ட பேசலை அப்படின்னா இதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போகுதுன்னா நம்மக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆகா, என்கிட்ட போதுமான பணம் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்படுறோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்குள்ளே இருக்குது. இந்த இன்டர்னல் பிளாக்கேஜ் வந்து நமக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கல, இது கிடைக்கல, நான் அட்ராக்டிவான பர்சன் இல்லை, அது எனக்கு ஒழுங்காக நடக்கலை, இப்படி நடந்துருச்சு, எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு லைஃப் நமக்கு ஆஃபர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் எப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போதும். ஒவ்வொரு விஷயமும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை எது சம்மந்தப்பட்ட விஷயம், எது டாப்பிக்கில் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போதும். ஏன் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். பட் நிறைய பேர் நடக்கக்கூடிய விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படின்றப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம அவுட்டர் வேர்ல்டில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீ என்கிட்ட இப்படி தான் பேசணும், நீ என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், அவுட்டர் ரியாலிட்டி எனக்கு இப்படி தான் நடக்கணும், அந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி அவுட்டர் ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தடவை இந்த அவுட்டர் ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ண நினச்சா நம்ம தோற்று தான் போவோம். ஏன்னா இது மேட்டர். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த அவுட்டர் ரியாலிட்டி, இந்த அவுட்டர் லைஃப், இது எல்லாமே மேட்டர். இந்த மேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த மேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு பர்சன் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நேராக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கோவப்பட்டோ, அவங்கள திட்டியோ, நெகட்டிவான எமோஷன்ஸை கொடுத்தோ உங்களால் மாற்ற முடியாது. இல்லை ஒரு ஆக்ஷன் எடுத்தோ உங்களால் மாற்ற முடியாது. அது எங்கேருந்து கிரியேட் ஆயிருக்குன்னா கண்ணால் பார்க்க முடியாத உலகத்துலேருந்து அந்த மேட்டர் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. அந்த எம்டியான ஒரு ஃபீல்டு, இல்லை யூனிவர்ஸ்னு நம்ம சொல்லலாம். அப்போது அங்கேருந்து அது உருவாகி இருக்குன்றப்போ இங்கே டேரெக்டாக அந்த மேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ண நினச்சா நம்மளால முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எங்கிருந்து உருவாச்சோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அந்த ஒரு இன்டர்னல் அந்த ஒரு எம்டியான ஒரு ஃபீல்டை இன்டர்னல் நம்மளுடைய பிலீவ்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் மூலமாக இதை நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை தான் நம்ம பண்ணணும். அப்போ நம்ம எல்லாரும் வெளியே நடக்கக்கூடிய விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்காமல் போகிறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பிளாக் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுடைய ரோல் என்ன? சப்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதோடைய ரோல் என்ன அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் சின்ன வயசில் நம்ம எதெல்லாம் நெகட்டிவாக பார்த்துருக்கோமே, அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ வந்திருக்கும்? நம்ம ஒவ்வொரு விஷயம் நெகட்டிவாக பார்க்கும்போது, நெகட்டிவாக கேட்கும்போது, நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது 0 to 7 ஏஜ் நமக்கு இருக்கும்போது
எல்லாமே அப்படியே இந்த ஆள் மனதுக்குள்ளே போயிடும். அப்போ தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போகுது. நமக்கு அதிகமாக ஃபியர் வந்துடுது, அதிகமாக டவுட்ஸ் வந்துடுது, செல்ஃப் டவுட் அதிகமாக வந்துடுது, நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நமக்குள்ளே போகுது, ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில். இவ்வளோ விஷயம் சின்ன வயசில் நம்ம ஃபேஸ் பண்ணி இருந்தனால தான் இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகுது. யாருமே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா சின்ன வயசில் நிறைய ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ யாராவது ஒரு ஆள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா சின்ன வயசில் நம்ம ரிஜெக்ட் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதில் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதை நல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய வேலை அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் சின்ன வயசில் நடந்த ப்ரோக்ராம் 7 ஏஜுக்கு அப்புறம் நம்ம எதோ ரிப்பீட்டடாக பார்க்குறோம், ரிப்பீட்டடாக கேட்குறோம், அது ப்ரோக்ராம் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்தால் அதுவும் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ரோல். சப்கான்ஷியஸ் மைண்டில் அதுக்குள்ளே பாசிட்டிவ் போனால் அதை நமக்கு அப்படியே கொடுக்கும், அதுக்குள்ளே நெகட்டிவ் போனால் அதை நம்ம அப்படியே கொடுக்கும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அது பிரிச்செல்லாம் பார்க்காது. அதுக்குள்ளே என்ன போடுறோமோ அதை அப்படியே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. அப்படின்னா உங்களோட பாஸ்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் அதில் ஒரு ப்ரோக்ராம் ஆகிருக்கு. அப்போ உங்களோட பாஸ்டுடைய வேலை தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் ஜஸ்ட் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயத்த அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம யூனிவர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்த அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நல்லது கொடுத்தாலும் சரி, நெகட்டிவான விஷயம் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நெகட்டிவ்ன்றது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ். அது நம்ம நெகட்டிவ் மாதிரி நமக்கு தெரியும். பட் ஃபியூ டேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இது வந்து ஒரு பாசிட்டிவ் காண்டி தான் நடந்திருக்குன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால உங்களோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா காரணம் அது நீங்கள் கொடுத்தது தான். நீங்கள் கொடுத்தது தான் ஒரு ரவுண்ட் போயிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ காமன் லிமிட்டட் பிலீவ்ஸ் அண்ட் ஹவு தே ஃபார்ம். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய லிமிட்டட் பிலீவ் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 0-7 ஏஜுக்குள்ளே தான் இந்த லிமிட்டட் பிலீவ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம், ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா நான் அட்ராக்டிவான பர்சன் இல்லை, நான் ஒர்த்தியான பர்சன் இல்லை, நான் வந்து அந்தளவுக்கு யூனிக்கான ஒரு பர்சன் இல்லை, செல்ஃப் லவ் கம்மியாக இருக்கும். ஏன் சின்ன வயசில் உனக்கு நீ நல்லாவே இல்லையே, பார்க்க நல்லா இல்லை, நம்மளோட உருவத்தை வச்சு நம்மளை கேலி பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வச்சு நம்மளோட நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட நாலேஜை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட ஸ்கின் டோனை வச்சு நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம பார்த்தது எல்லாமே தான் ரிலேஷன்ஷிப்பில் காமனாக நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான பிலீவ். அப்போ எந்த நெகட்டிவான ஒரு பிலீவ் வருதோ அதை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணுங்கள். நான் அட்ராக்டிவான பர்சன் இல்லைன்னு எனக்கு சின்ன வயசில் ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டில் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஏன்னா நம்ம நல்லா இல்லையா, அப்போ ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வேணா எப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அப்போ நான் அட்ராக்டிவ் பர்சன் கிடையாதுன்றதை நான் ரைட் பண்ணி வைக்கணும். அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவான வேர்ட், ஐ எம் அட்ராக்டிவ் பர்சன், நான் அட்ராக்டிவான பர்சன் தான், நான் பியூட்டிஃபுல்லான பர்சன் தான். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் எழுதி இதை நான் டெய்லி பார்த்து ஒரு தடவை எழுதுனதை டெய்லி பார்த்து நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உண்மை கிடையாது, இப்போ நான் சொல்கிறது தான் உண்மைன்றதை நம்ம ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ உண்மையாகவே நான் அட்ராக்டிவான பர்சன் இல்லைனா கூட என்னோட மைண்ட் நான் அட்ராக்டிவான பர்சன்றதை ஏற்றுக்கும். அப்போ சுற்றி உள்ளவங்களோட கண்ணுக்கு நான் அட்ராக்டிவான பர்சனாக தெரிவேன். ஏன்னா பியூட்டினஸ் அட்ராக்டிவ் அப்படின்றது அவுட்டர் அப்பியரன்ஸ் இல்லை, இது ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்மளோட மைண்டில் நம்ம பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ், கான்ஃபிடென்ட் நினச்சா சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்ம அட்ராக்டிவாக கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஏன்னா எல்லாமே எனர்ஜி தான். நம்மளை சுற்றி ஒரு 3 மீட்டருக்கு ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு இருக்குது. நம்ம செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெசென்ட்டில் நம்ம லிவ் பண்ணோம்னா இந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படியே 9 மீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த 9 மீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம அட்ராக்டிவாக தெரியும். இதுதான் ரிலேஷன்ஷிப்பில் காமனாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிலீவ். அதே தான் பிஸ்னஸ்ன்னு எடுத்தால், நல்லா அதை பண்ண முடியாதுப்பா, நம்மளோட நாலேஜ் வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட ஸ்கில்லை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை வச்சு ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளும் நம்பியிருப்போம். ஒரு பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியாது, ஒரு நல்ல ஜாப் நம்மளால் போக முடியாது, அதிகமாக என்னால் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம நம்பியிருப்போம். என்னால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது, இதை அப்படியே எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு என்னால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை எழுதி அதை டெய்லி ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவை எழுதிட்டு அதை டெய்லி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இதுதான் காமனாக நமக்கு வந்த நெகட்டிவான பிலீவ். இது இந்த ஒவ்வொரு நெகட்டிவான பிலீவும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஒன்று இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்மளால் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொன்று மெடிடேஷன் பண்ணிவிட்டு கிராட்டிடியூட் சொல்லிட்டு இப்போ என்னோடய லைஃபுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படியே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் அதை உங்களால் மாற்றவே முடியும். ஏன்னா இதை கொடுக்கக்கூடியது யூனிவர்ஸ் தான். உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸை அனலைஸ் பண்ணி தான் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யூனிவர்ஸ் கொடுத்தாலும் உங்களோட பாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியாமல் அந்த உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டேயில் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம தூங்கிட்டா கூட
மீதி 16 ஹார்ஸ் இருக்குது. அதில் ப்ராக்டிஸை விட்டுருங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு 2 ஹார்ஸ் நம்ம கட் பண்ணிடுவோம். மீதி 14 ஹார்ஸ் இருக்குது. அப்போ அந்த 14 ஹார்ஸில் நம்ம பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, இதுதான் முக்கியம். அந்த நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் 2 மணி நேரம் நம்ம பாசிட்டிவாக இருக்கும். மீதி 14 மணி நேரம் எல்லா தாட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுறோமா, எல்லா ஃபீலிங்ஸும் நம்ம அனலைஸ் பண்ணுறோமா? இல்லை, கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதில் நமக்கே தெரியாமல் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும், நமக்கே தெரியாமல் நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும். இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நம்ம நிறையா நெகட்டிவாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவேராக இருக்கணும். வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த விஷயத்தை மாற்ற முடியும். ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலே திரும்ப அந்த பழைய நெகட்டிவான பேட்டர்ன் உங்களோட லைஃப்பில் வராது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான டெக்னிக். அப்புறம் டெய்லி ரிச்சுவல் ஃபார் எனர்ஜி அலைன்மெண்ட். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். டெய்லி ஒரு ரொட்டீன் நீங்கள் பண்ணணும். அது வந்து நீங்கள் பண்ணுற ப்ரேயராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீனாக இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொட்டீனாக இருக்கலாம், மெடிடேஷன், அஃபர்மேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், இல்லை ஏதாவது கிரியா நீங்கள் பண்ணலாம், யோகா ஆசனா நீங்கள் பண்ணலாம், பிரெத் ஒர்க் நீங்கள் பண்ணலாம், ஏதோ சம்திங், இல்லை வந்து ஒரு காடுக்கு நீங்கள் ப்ரே பண்ணலாம், இல்லை எது வேணாலும் பண்ணலாம். அந்த ஒரு ரிச்சுவல் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ரொட்டீன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படி உங்களுக்கு போயிட்டு அந்த பிளாக்கேஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், இது உங்களோட பிளாக்கேஜ், அதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. அப்போ நீங்கள் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகிட்டா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்போட கனெக்ட் ஆகிடுவீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ஜாப், அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ட்ரீம் ஜாபோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட மணி இடையில பிளாக்கேஜ் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட மணியோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அதை விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இதே தான் ஹெல்த்துக்கும், இதே தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இந்த ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுங்கள். உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் தெரியணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டான ஒரு ரொட்டீனை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு சென்ட் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. அண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் இதை பற்றின ரெக்கார்டட் கோர்ஸும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 199 தான். ரெக்கார்டட் கோர்ஸ், கைடட் மெடிடேஷன், கைடட் விஷுவலைசேஷன், கைடட் அஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே அப்லோட் ஆயிருக்கு. இதை நீங்கள் 21 டேஸ்லேருந்து 66 டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக மணி அப்படின்றத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸோடைய டே 3ல் நம்ம இருக்கோம். இந்த கிளாஸோடைய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் டு மேனிஃபெஸ்டே இல்லாத ஒரு இடம், அதுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி, அதாவது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள். ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 28, 29, 30 குவாண்டம் ஜம்பிங் லைவ் கிளாஸ் நடக்கப்போ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அலைன் வித் யுவர் டிசைர், த ஆர்ட் ஆஃப் வைப்ரேஷனல் மேட்ச். ஒன்றும் இல்லை, நம்மளோட வைப்ரேஷனலை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அலைன்மெண்ட். நமக்கு ஒரு விருப்பம் இல்லையா, நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, டிசைர், நமக்கு ஒரு ஆசை, கனவு, லட்சியம், அது கூட அந்த விருப்பத்து கூட நம்மளுடைய வைப்ரேஷனை நம்ம எப்போ மேட்ச் பண்ணுறோமோ அப்போ நம்ம அலைன்மெண்ட்டாக இருக்கோன்னு அர்த்தம். அந்த அலைன்மெண்ட்டுக்கு நம்ம எப்போ வரோமோ அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். இப்போ நீங்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுங்க, நான் அலைன்மெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னா என்னுடைய வைப்ரேஷன், என்னுடைய அலைவரிசைகள் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம், என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த அலைவரிசை கூட ஒத்து போகுதா, மேட்ச் ஆகுதா? நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட வைப்ரேஷன் அவங்களோட வைப்ரேஷனோட மேட்ச் ஆகுதா? அதே மாதிரி நான் அந்த ஒரு கார், ஒரு ட்ரீம் ஜாப், இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த வைப்ரேஷன் என்னோட வைப்ரேஷனோட மேட்ச் ஆகுதா? ஒருவேளை மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இல்லை மேட்ச் ஆகலைன்னா அதுக்கு நம்ம ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகே, அது என்னென்ன ப்ராக்டிஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களோட லைஃப்பில் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கீங்க, அவங்களோட உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் அவங்க கூட கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட இன்னர் வேர்ல்டில் நீங்கள் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா அதுதான் இந்த வைப்ரேஷனல் மேட்ச், அதுதான் அலைன்மெண்ட். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து திங்கிங்கில் இருந்துருவாங்க. பட் டீப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸில் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க இன்னும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு சப்கான்ஷியஸாக அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஒரு தாட், இந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுறனால அந்த இடத்துல வைப்ரேஷனல் மேட்ச் மிஸ் ஆயிடுது. நம்ம திங்கிங் எப்படி இருக்குது, கான்ஷியஸ்னஸ் திங்கிங் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஆனால்
டீப்பாக நம்மளுடைய ஆள் மனதில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுடைய தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் அந்த விஷயம் எனக்கு நடக்கலை, இன்னும் அந்த விஷயம் எனக்கு ஹேப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருக்குது. இதுதான் வைப்ரேஷனல் மேட்ச் கிடையாது. இதை நம்ம சரி பண்ணி தான் அந்த வைப்ரேஷனல் மேட்சை க்ரியேட் பண்ணோம். அப்புறம் நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளோட பிலீவ், நம்மளுடைய மென்டல் இமேஜ், நம்மளோட செல்ஃப் டாக், நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட வேர்ட்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்கணும்? அந்த வைப்ரேஷனல் மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கார் ஆல்ரெடி கிடச்சிருச்சுன்னு என்னுடைய இன்னர் வேர்ல்டு நம்ப வைக்கணும். அப்போ நான் திங்க் பண்ணுறது எப்படி இருக்கணும்? அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறது எப்படி இருக்கணும்? அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் பிலீவ் பண்ணுறது எப்படி இருக்கணும்? அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. என்னோட இமேஜினேஷன் எப்படி இருக்கணும்? அந்த கார் என்கிட்ட இருக்குது. என்னோட செல்ஃப் டாக் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக அந்த கார் என்கிட்ட இருக்குது. என்னுடைய வேர்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும்? அந்த கார் என்கிட்ட இருக்குது. நான் நடந்துக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கணும்? அந்த கார் என்கிட்ட இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எமோஷன்லேருந்து, ஃபீலிங்லேருந்து, திங்கிங்லேருந்து, இமேஜினேஷன்லேருந்து எல்லாமே அந்த விஷயம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேணுன்ற விஷயம், அந்த ஆசை, இந்த அலைவரிசையை ஒத்து போயிட்டாலே அந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த வைப்ரேஷனல் மேட்ச்னால் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம அந்த வைப்ரேஷனல் மேட்சுக்கு நம்மளையும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனையும் கொண்டு வருது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷனோட மேட்ச் ஆயிரும். அப்போ அந்த விஷயம் நமக்கு உடனே இந்த லைஃப்பில் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன ப்ராக்டிஸ்? இப்போ நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் கைடன்ஸ் அந்த குரூப்பில் இப்போ போய்கிட்டு இருக்க ப்ராக்டிஸ்லாம். இந்த குரூப்பில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அதில் ஃப்ரீ தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் அண்ட் அது போக கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ், நம்ம டே டைமில் எப்படி கான்ஷியஸாக இருக்கணும், எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 500 மெம்பர்ஸுக்கு மேலே இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் ரிசல்ட்டும் தெரிய ஆரம்பிக்குது. நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி இந்த எல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டுக்கு வருவீங்க. உங்களோட வைப்ரேஷன் அது கூட மேட்ச் ஆகும். அதாவது உங்களுடைய அலைவரிசை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அலைவரிசையோட மேட்ச் ஆகும். அப்போ அந்த பொருளாக இருக்கட்டும், அந்த நபராக இருக்கட்டும், அந்த விஷயமா இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கிராட்டிடியூட் அப்படின்னா என்னது? ஒன்றும் இல்லை, நம்ம நன்றி சொல்கிறது. நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தில் நன்றி சொல்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன் இல்லையா, யார் யாருக்கெல்லாம் ரொட்டீன் வேணுமோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ப்ராப்பராக இதுக்கான கைடன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கிராட்டிடியூட் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், மெடிடேஷன் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், விஷுவல் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அதே மாதிரி செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் எல்லாம் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு விஷயம் நான் அந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்டர்ஸ் இஃப். அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், பிலீவ் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். திங்க், ஃபீல், ஆக்ட், இது மூணும் அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஓகே, இது எப்படி இருக்குதுன்றது நிறைய பேர் வந்து என்கிட்ட ரீசெண்டாக கேட்குறாங்க. ஆல்ரெடி நடந்துச்சு, நான் எப்படி திங்க் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிளாக எப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகலை. ஒருவேளை கற்பனையாக எடுத்துக்கோங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் போன வாரமே நடந்துருச்சுன்னு கற்பனையாக நீங்களாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும், பிலீவ் எப்படி இருக்கும்? ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மைண்டில் ஏதோ ஒரு கார்னரில் அப்பாடா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுடா, நம்ம பாட்டுக்கு டே டைமில் இருக்க வேலையை பார்ப்போம், வர வேலையை நம்ம பாட்டுக்கு பார்ப்போம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும், அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படின்னு நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க. அப்போது சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் வேணுமோ, நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாடா அந்த விஷயம் எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நான் டே டைமை நான் எப்படி லிவ் பண்ணுவேன்? ரிலாக்ஸாக லிவ் பண்ணுவேன், ஜாலியாக லிவ் பண்ணுவேன், ஹாப்பியாக லிவ் பண்ணுவேன். ஏன்? அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கணும். இந்த ஒரு ஸ்டேட்டில் அதை நம்ம டெய்லி நம்ம நினச்சிருந்துச்சு, அப்பா அந்த கார் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம டே டைமில் லிவ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்டில் ஒரு கார்னரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு, அந்த கார் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரிலாக்ஸாக அந்தந்த டேயில் நம்ம என்னென்ன 5 சென்சஸ் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸான ஸ்டேட்டில் போனாலே ஆக்டர்ஸ் இஃப் தான், அந்த விஷயம் ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை தான் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதை டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சோன்னா அந்த விஷயம் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு
ப்ளூ பிரிண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்குன்னா உங்களுடைய ஆசைக்கு, உங்களோட ஆசை, உங்களோட விருப்பம், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட் அதை நீங்கள் ரெடி பண்ணி. இது என்ன வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட்? ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக எது வேணும்னாலும் நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணுவோம். கரெக்டாக கிளாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு? நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு, நம்மளுடைய யூனிவர்ஸுக்கு. உங்களுக்கு என்ன வேணுன்றது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை கிளாரிட்டி இல்லைன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சா தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும், யூனிவர்ஸுக்கு புரியும், அது நடக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம அதை எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சதுக்கப்புறம் இது நம்மளோட வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட்டாக எப்படி மாற்றுறது? அது பக்கத்துலேயே நம்மளுடைய எமோஷன்ஸை எழுதி வைக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நைட் தூங்கும்போது நிம்மதியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, லவபுளாக இருப்பீங்க, ஃப்ரீடமாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2-3 எமோஷன்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். ஸ்பெசிஃபிக் பர்சன்னா லவபுள், ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா லவபுள், அந்த கார் கிடச்சிருச்சுன்னா ப்ரௌட், அந்த வேலை கிடச்சிருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் நிறைய அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் இன்டென்ஷன் எழுதியிருப்பீங்க, அதுக்கு பக்கத்துலேயே அது கிளியர் இன்டென்ஷன் என்ன வேணும், எந்த ஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கிளியராக நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே கிளியராக இந்த எமோஷன்ஸை ரைட் பண்ணுங்கள். இந்த எமோஷன்ஸை நீங்கள் ரைட் பண்ணோன்னா உங்களோட வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்போ காலையில் அந்த எமோஷன்ஸை ரீட் பண்ணுங்கள். இன்டென்ஷனை மறந்துடுங்க டே டைமில். அதாவது இன்டென்ஷனை மட்டும்தான் நம்ம மறக்கணும், அந்த எமோஷன்ஸில் லீவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது அந்த ரிலேஷன்ஷிப் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லவபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துடுங்க. நீங்கள் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் லவபுளாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா காரணத்தை நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா ஒன்று நம்ம பாஸ்ட்டுக்கு போயிடுவோம், இல்லை ஃபியூச்சருக்கு போயிடுவோம். நம்ம ப்ரெசென்ட்டில் தான் அது இருக்கணும். அப்போ எந்த காரணமுமே இல்லாமல் நம்ம லவபுளாக ஃபீல் பண்ணும்போது இந்த 5 சென்சஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணுவோம், அந்த வைப்ரேஷன்லேயே இருப்போம். அப்போ அந்த வைப்ரேஷனல் மேட்ச் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ அந்த விஷயம் நமக்கு உடனே ஹேப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஓகே, இது நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷன் போர்டு நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு டூல் கிரியேட் பண்ணணும். என்ன டூல் அப்படின்னா, விஷன் போர்டாக இருக்கலாம், ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் ஜேர்னலிங்காக இருக்கலாம். இப்போ கிராட்டிடியூட் அப்படியே ஃபியூச்சர் ஜேர்னலிங்னா கிடைக்காத ஒரு விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி நம்ம ரைட் பண்ணுறது. ஸ்கிரிப்டிங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாதிரி, கிடைக்காத ஒரு விஷயம் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில். அதே வந்து ஜேர்னலிங் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸ்கிரிப்டிங்கிறது நமக்கு 1 லைன் 2 லைனோட முடிஞ்சிடும். அந்த காரை நான் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன், எனக்கு ஹாப்பியான ஃபீல் கொடுக்குது, தேங்க்யூ யூனிவர்ஸ். அதே ஜேர்னலிங்கிறப்ப இன்னும் அதிகமாக நம்ம 2-3 லைன் சேர்த்து நம்ம எழுதுறது தான் இந்த ஜேர்னலிங். நீங்கள் நார்மலாக வந்து விஷன் போர்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் 3Dயில் எடுத்து சின்ன ஒரு பெரிய கார் மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஒரு பொம்மை கார் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அனிமேஷனில் ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் வால்பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, மணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பரை மட்டும் அப்படியே எடிட் பண்ணி எவ்வளோ நம்பர் வேணும், ஒரு 10 lakhsனா 10 lakhs போட்டுருங்க. இந்த மாதிரி 3D ரியாலிட்டியில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் நல்ல சிக்னல் சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு என்ன ஆகும்னா சீக்கிரம் ஹேப்பன் ஆகும். ஏன் ஹேப்பன் ஆகும்? நான் சொன்ன அந்த வைப்ரேஷனல் மேட்ச் உங்களுக்கு வந்துடும். அந்த அலைவரிசை ஒத்து போயிடும். அப்போ நீங்கள் அலைன்மெண்ட்டாக இருப்பீங்க. அப்போ உங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும், பிலீவ் எப்படி இருக்கும், ஆக்ஷன், செல்ஃப் டாக், இமேஜினேஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு ஹேப்பன் ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸோடைய டே 4ல் நம்ம வந்து கிளியராக எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டீப்பாக கலெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 4லையும் இன்னும் டீப்பாக ஒரு நிறைய பேர் காமனாக கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் அண்ட் டிவைன் டைமிங். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் எல்லாருடைய மிஸ்ஸிங் பீஸாக இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்னா என்ன, இந்த டிவைன் டைமிங்னா என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட். நம்மளுடைய தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாட்ஸ் தான் நம்மளோட லைஃப்பை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய எண்ணங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு, ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இந்த எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நேர்மறையாக இருக்கா இல்லை எதிர்மறையாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஒருவேளை நேர்மறையாக நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப்லையும் தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் எதிர்மறையான விஷயங்கள் தான் நம்மளோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தாட்டை தேவை உள்ளதாக மாற்றணும். இது 95% நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் இந்த தாட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ், இதுதான் காமனாக எல்லாருக்குமே டவுட் வரும். இது நம்ம ரொம்ப 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 கிளியராக பார்ப்போம். நோட் அண்ட் பென் எடுத்து கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 வீடியோஸ் 5 days மட்டும் தான் அவைலபிள். ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் விசஸ் ஃபோர்ஸ்டு ஆக்ஷன்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே ஆக்ஷன் அப்படின்ற வேர்டு இருக்குது. அதனால நம்ம கம்பல்சரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஆக்ஷனை எடுத்து வைக்காமல் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து
அட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே இது பாசிபிளா? ஓகே, இந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ஆக்ஷன் எடுத்து வைக்காமல் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? இதோடைய பதில் முடியும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் முடியும். யார் அலைன்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்து வைக்காமல் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்களுமே ஒரு ரிசீவ் பண்ணக்கூடிய ஆக்ஷனாவது எடுத்து வைக்கணும். நம்ம அமேசானில் ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அது டோர் ஸ்டெப்புக்கு வந்துடும். நம்ம வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு அதை நம்ம ரிசீவ் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த ஆக்ஷனாவது நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அப்படின்றப்போ கம்பல்சரி மினிமம் அது சின்ன ஆக்ஷன், சிம்பிளான ஆக்ஷனாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கவங்களா கூட இப்போ அந்த அலைன்மெண்ட்டில் எல்லாருமே அந்த அலைன்மெண்ட்டில் நம்ம இருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிச் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். அதே புவர் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பர்சன், பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு பையனும் ஒரு ஏழை வீட்டில் பிறந்த ஒரு பையனும் எடுத்துக்கலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் இந்த புவர் ஃபேமிலியில் பிறந்த பர்சனுக்கு நேச்சராகவே இந்த அலைன்மெண்ட் இருக்காது. அதாவது பணம் நிறையா இருக்கும் அப்படின்னு அவனோட ஆள் மனதில் பதிஞ்சிருக்காது. அதே பணக்கார வீட்டில் பிறந்த அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கும். டாய்ஸ்லேருந்து, ஸ்கூலில் சேர்றதுலேருந்து, காலேஜில் சேர்றதுலேருந்து, லக்ஸுரி லைஃப் லிவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மணி ஈஸி அப்படின்னு சப்கான்ஷியஸ் லெவலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதுதான் அலைன்மெண்ட். அவனோட திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ், பிலீஃப், செல்ஃப் டாக், இமேஜினேஷன், ஆக்ஷன், பிஹேவியர் எல்லாமே எப்படி இருக்கும்? அலைன்மெண்ட்டாக இருக்கும். மணியை பற்றி பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட அபண்டன்ஸாக இருக்குன்னு இருக்கும். ஆனால் இந்த புவர் பர்சன் கிட்ட சப்கான்ஷியஸாகவே கஷ்டம் 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 அப்படின்ற வேர்ட்ஸ் உள்ளே இருக்கும். அப்படின்றப்போ இந்த ஒரு பிலீவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறது மூலமாக தான் அந்த ஒரு பிலீவ் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அந்த பிலீவ் நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சமாக நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் ஆக்ஷனே எடுத்து வைக்காமல் நடக்கலாம். அதனால எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் எனக்கு ஆக்ஷன் எடுத்து வைக்காமல் நடக்கும் அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக அந்த ரிசீவ் பண்ணுற ஆக்ஷன் அண்ட் அது போக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய கொஞ்சமாக ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ யாருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அலைன்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுத்து வைக்க தேவையில்ல. ஆனால் அவங்களுமே ரிசீவ் பண்ணக்கூடிய ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். அலைன்மெண்ட்டில் இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, நாலேஜ் டெவலப் பண்ணுறது, குட்டியாக ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சு அதுலேருந்து ரிசல்ட் கிடைக்கிறது மூலமாக பிலீவை ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்ஷன் அவங்க எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆக்ஷன் யாரெல்லாம் எடுத்து வைக்கணும், எப்படி எடுத்து வைக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் திஸ் இஸ் ஃபோர்ஸ்டு ஆக்ஷன். எப்படின்னா என்ன இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் என்ன, ஃபோர்ஸ்டு ஆக்ஷன் என்ன, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப முக்கியம். இப்போ யூனிவர்ஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ பண்ணும். அப்படி ஷோ பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது இன்ஸ்பயர்டு ஆக்ஷன். அதாவது பாசிட்டிவ் வேல, அதுவும் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் யூனிவர்ஸை நம்பி ஒரு ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இது இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். அதே ஒரு பயத்தினால ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு டக்குன்னு யோசிக்காமல் ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்து வைக்கிறோம், அதை பற்றின அதிக நாலேஜ் இல்லாமல் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இது ஃபோர்ஸ்டு ஆக்ஷன். அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ பண்ணுதா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் நீங்களாக வாலண்டியராக போய் ஒன்று பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் வச்சு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கூப்பிடாத ஒரு ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கூப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றாங்கன்னா என்னடா ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னு பரவாயில்லன்னு நீங்களும் போகிறீங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் நீங்கள் ரைட் பண்ணி வச்சிருக்க அந்த குவாலிட்டிஸில் இல்லை உங்களோட மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் ஷோ ஆகுது. ஏன்னா ரேண்டமாக இது நடக்காது. ரொம்ப நாள் கூப்பிடாத ஒரு ஃப்ரெண்ட் நம்மளை கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. கரெக்டாக அதே ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்காங்க, அதாவது உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்காங்க. அப்போது இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ போய் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும். அப்படி நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனை கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். அது இல்லாமல் நீங்களாக உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை சேஸ் பண்ணி போய் அவங்க எங்கே போவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் போவாங்களா, அந்த காலேஜ் போவாங்களா அப்படின்னு தேடி போயிட்டு நீங்களாக வாலண்டியராக போய் பேசுனீங்க அப்படின்னா ஃபோர்ஸ்டு ஆக்ஷன். இதிலே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. இதை தான் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஜாப்லேயும் அப்ளை பண்ணணும், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். பயத்து மூலமாக ஆக்ஷன் எடுக்காதீங்க. பாசிட்டிவான வேலை இது நடக்குன்ற ஒரு ட்ரஸ்ட்டோட அந்த ஆக்ஷன் எடுத்து வைங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் அது போக இன்ட்யூஷனோட பவர் என்ன, தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பவர் ஆஃப் இன்ட்யூஷன். நிறைய பேர் மைண்டு சொல்லக்கூடிய விஷயத்த இன்ட்யூஷன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போயாவது நீங்கள் கிளியர் ஆகுங்க. அதாவது காமனாக நிறையா பேர் பார்த்துட்டு மைண்ட் எனக்கு சொல்லிடுச்சு அதை இன்ட்யூஷன் நினச்சிட்டு போயிடறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக ஒரு விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட சைன் கேட்குறது. நான் இந்த மாதிரி சைன் கேட்டேன், யூனிவர்ஸ் எனக்கு காமிச்சிட்டாங்க. பட் நான் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணேன், நான் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டேன்.
யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த சைன் இல்லையா? இது அவங்க மைண்ட் மேக் பண்ண விஷயத்த சைன் நினச்சி அவங்க மூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் அவங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் அப்படி நடந்தது? அப்போ நம்ம கிளியராக என்ன புரிஞ்சுக்கணும்னா, மைண்ட் மேக் பண்ணுதா இல்லை இன்ட்யூஷனா? தாட்ஸ் ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம கண்ணால் ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு பைக்கை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பைக் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ், எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அப்போ அந்த பைக் வாங்கணும்னு இன்னும் சொல்கிறாங்க போல அப்படின்னா இது தப்பு. ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதில் வந்து எண்ணங்கள் உருவாய் அது மூலமாக உணர்வுகள் வந்து, இல்லை நம்ம பார்த்த மெமரியிலேருந்து எண்ணங்கள் உருவாய் அது மூலமாக ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னா இது மைண்ட் மேக் பண்ண ஒரு விஷயம். நம்ம கண்ணாலையும் பார்க்காம நம்மளோட மெமரியிலேருந்து வராமல் டைரெக்டாக ஃபீலிங்ஸ் மூலமாக ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அது டைரக்ட் ஃபீலிங்ஸ், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எனக்கு எதுக்கு இப்போ அது தோணுது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, லாஜிக்கே இல்லாமல் இருக்கே அப்படின்னு அதுவாக தோணும். ஆனால் கரெக்டுன்னு மட்டும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக புரிய ஆரம்பிக்கும். அது ஃபீலிங்ஸ்லேருந்து வரும். காட் ஃபீலிங், கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வரும் அப்படின்னா அது கரெக்ட். இதுதான் இன்ட்யூஷன்ன்றதை சொல்லுவாங்க. அப்போது அந்த இன்ட்யூஷன் சொல்கிறத நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம எதையாவது அச்சீவ் பண்ண நினைக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயம் 100% நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த இன்ட்யூஷன் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, இந்த மைண்டு வந்து நமக்கு குவைட்டாக இருக்கும்போது, காமாக இருக்கும்போது தான் இந்த இன்ட்யூஷன் பேசுகிறது நமக்கு கேட்கும். இல்லாட்டி இந்த மைண்ட்லேயே நிறையா நாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நேற்று பார்த்தது, அடுத்த வருஷம் நடக்க போகிறது, நம்மளா ப்ரெடிக்ட் பண்ணுவோம், இல்லை போன வருஷம் நடந்தது, இந்த 5 சென்சஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இன்ட்யூஷன்றது நமக்கு ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கிட்டே தான் இருக்குது. அது பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த மைண்டில் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓடுறதுனால நமக்கு டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்க தெரியல. இது இன்ட்யூஷன், இது மைண்ட் மேக் பண்ணக்கூடிய விஷயம்னு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் இந்த மைண்டை காம் பண்ணும். எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு ப்ராக்டிஸ் தான் மெடிடேஷன். ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது நிறைய சேனல்ஸ் பார்த்துட்டு டேரெக்டாக விஷுவல் பண்ணுறாங்க, டேரெக்டாக அஃபர்மேஷன் சொல்கிறாங்க. மைண்டை வந்து நம்ம காம் பண்ணணும். காம் பண்ணிவிட்டு விஷுவல் பண்ணாதான், காம் பண்ணிவிட்டு அஃபர்மேஷன் சொன்னால் தான், டே டைமில் நம்ம ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணாதான். சில பேர் வந்து டே ஃபுல்லாக நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்கும்போது ஃபுல்லாக அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருந்துங்க அப்படிமா. இல்லை, நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது போக நம்ம கான்ஷியஸாக லிவ் பண்ணோம். எப்போ தான் நம்ம லைஃப்பை லிவ் பண்ணுவோம். ஐம் ஹாப்பி நான் ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மற்ற டைமில் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எப்போ ப்ரெசென்ட் லைஃப்பை நான் லிவ் பண்ணுவேன். அப்போ அந்த ப்ராக்டிஸுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனவங்களுக்கு நம்ம சேனல்லேயே சில சஜஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் பாத் பண்ணும்போது அஃபர்மேஷன் சொல்லுங்கள், ப்ரஷ் பண்ணும்போது அஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு. அதுவும் நம்ம பர்டிகுலராக முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம அந்த விஷயத்துமே சஜஸ்ட் பண்ணியிருப்போமே தவிர, ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தனியாக ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் வச்சு அஃபர்மேஷனும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அதே டே ஃபுல்லாக நீங்கள் சொல்லாமல் அந்த டே டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். அப்போ இந்த மைண்ட் மனசு அமைதியாக இருந்தால் தான் இன்ட்யூஷன் பேச ஆரம்பிக்கும். அதுதான் காட் ஃபீலிங், கட் ஃபீலிங் நமக்கு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வரக்கூடிய விஷயம் உண்மை. நீங்கள் ப்ரெசென்ட்லேயே லிவ் பண்ணாமல், மெடிடேஷனே பண்ணாமல், டே ஃபுல்லாக மைண்டில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, அப்போ உங்களுக்கு இன்ட்யூஷன் வருது அப்படின்னா அது இன்ட்யூஷன் கிடையாது, மைண்ட் மேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மேபி சில பேருக்கு நேச்சராகவே இன்ட்யூஷன் வர மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வரும். மைண்டை காம் பண்ணாமே அவங்களால இன்ட்யூஷன் ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கலாம். இது நேச்சராகவே அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் மைண்ட் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறங்க. எல்லாருமே கான்ஷியஸாக லிவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பவர் ஆஃப் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், மைண்டு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஏன்னா மைண்டுடைய வேலை எதை பார்த்தாலும் அது சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ நீங்களே சும்மா ஏதாவது ஒரு பொருளை பாருங்களேன், அந்த பொருளுக்கு ஒரு பேக் ஸ்டோரியை உங்கள் மைண்ட் சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்றப்ப மைண்ட் சொல்கிறத நம்ம அந்தளவுக்கு பிலீவ் பண்ணக்கூடாது. ஓகே, பவர் ஆஃப் இன்ட்யூஷன். இப்போ யூனிவர்ஸோட சைன் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இதுதான் நிறைய பேர் இந்த 11-11 பார்க்குறாங்க, 12-12 பார்க்குறாங்க, 1-1 பார்க்குறாங்க. ஸோ ஃபோனில் வந்து டைம் எடுத்து பார்த்தோன்னா ஓகே எனக்கு வந்து 11-11 காமிச்சிருச்சு, எனக்கு வந்து 12-12 காமிச்சிருச்சு, 333 காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ யூனிவர்ஸ் எனக்கு சைன் சொல்லிடுச்சு, அப்போ நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன், அப்போ எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ இது யூனிவர்ஸோட சைன் தான், 100% யூனிவர்ஸோட சைன் தான். அதில் எந்த ஒரு சான்சஸும் இல்லை. ஆனால் அந்த சைனையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சைன் வருதா? என்னடா குழப்பற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா பாசிட்டிவாக இருக்கீங்க, நல்லா கான்ஷியஸாக இருக்கீங்க. அப்போ இந்த 11-11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கான சைன். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல், பாசிட்டிவாகவே இல்லாமல், டே டைமில் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் 11-11 பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கான சைன் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதை ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்மளே இந்த சைன் பார்த்தா நடந்துடும் இந்த சைனை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சைனையை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 11-11 பார்த்தா நடக்குமா, சரி ஓகே 11-11 பார்த்தா நடக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட 11-11 நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா மைண்டுக்குள்ளே எதை போடுறோமோ அதை நம்ம வெளியே பார்ப்போம். நீங்கள் ரெட் கலர் பலூன் நினச்சிங்கன்னா ரெட் கலர் பலூனை பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு சாண்டா கிளாஸ் நினச்சிங்கன்னா சாண்டா கிளாஸை பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு சம்திங் ஏதோ ஒரு
ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் மனசில் திங்க் பண்ணிங்கன்னா அதை வெளியே பார்ப்பீங்க. ஒரு நேமை திங்க் பண்ணிங்கன்னா அதை வெளியே பார்ப்பீங்க. நிறைய பேர் ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேமை நான் அடிக்கடி வெளியே பார்க்குறேன், அப்போ இது என்னோட யூனிவர்ஸ் கொடுக்குற சைன் தானே. இல்லை, நீங்கள் அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கனால நம்ம மைண்டுக்குள்ளே எதை போடுறோமோ அது ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேமை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு நடக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அவங்கள பற்றி டூ மச்சாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களோட பேரை வெளியே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் காரணம். அப்போ அந்த சைனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சைனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. அப்படி திங்க் பண்ணாமல் இந்த கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் அஃபர்மேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே கைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க, கான்ஷியஸாகவும் இருக்கீங்க. அப்போ இந்த 11, 111, 133, 444, 555 எதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, கரெக்டான வேலை போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் கான்ஷியஸாக இல்லாமல் இந்த சைன் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கான சைன் கிடையாது. அது மைண்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் சைனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. அதுவாக வந்தால் பாருங்கள், ஓகே நம்ம கரெக்டான வழியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சைனுக்கு தேங்க்யூ சொல்லாதீங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த சைன் காமிச்சதுக்கு அப்படின்னா நம்ம எதுக்கு தேங்க்யூ சொல்கிறோமோ அதை நம்ம திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறனால அந்த சைன் காமிக்கிறது போயிட்டு சும்மா சைனையே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோம். அதனால அதில் வேற இருங்க. அப்போ அந்த சைனை ரெகனைஸ் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஷியஸாக இருக்கீங்களோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன். இல்லைன்னா அது யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன் கிடையாது. அப்புறம் ட்ரஸ்ட் த டிவைன் டைமிங் வித்தவுட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எல்லாரும் இந்த கான்செப்ட் ரொம்ப டீப்பாக ரொம்ப கவனமாக இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க. என்ன அப்படின்னா, இந்த டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் த டிவைன் டைமிங். இப்போ எல்லாருமே எனக்கு இது எவ்வளோ நேரம் ஆகும், இது எனக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், 1 மாதம் ஆயிடுச்சு எனக்கு நடக்கலை, 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு நடக்கலை, 1 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு நடக்கலை. ஸோ இதான் காமனாக எல்லாருமே சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், யூனிவர்ஸ் வந்து நம்மளுடைய லவ்விங் பேரண்ட், நம்மளோட ரொம்ப ரொம்ப யூனிவர்ஸுக்கு நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் நடக்கும், குட்டாக இருந்தால் குட் நடக்கும், பேட் நடக்கும். குட்டோட தான் சேரும், பேடோட சேரும். அதே மாதிரி பாசிட்டிவோட சேரும், நெகட்டிவோட சேரும். இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்காது. நீங்கள் நெகட்டிவாக இருந்துட்டு நெகட்டிவாக இருந்தால் என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்காது. அப்போது நீங்கள் பாசிட்டிவாக தான் நம்மளால் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் அஃபர்மேஷன் நீங்கள் பண்ணும்போதே பாசிட்டிவான மைண்ட் செட்டில் ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் கிடைக்கணுமே தவிர நெகட்டிவ் கிடைக்கக்கூடாது. அதனால யூனிவர்ஸ் ரொம்ப அவேராக இருந்துட்டு அது நல்லா பார்க்கும். அந்த விஷயம் கிடைச்சா நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்களா, நெகட்டிவாக இருப்பீங்களா அப்படின்றத யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்கும். ஒருவேளை அந்த விஷயம் நமக்கு கிடைச்சி நம்ம நெகட்டிவாக இருந்தோம்னா பாசிட்டிவ் அது நமக்கு நெகட்டிவாக போயிடும். அப்போ அது நேச்சருக்கு அகேன்ஸ்டாக போயிடும், நேச்சர் லாக்கு அகேன்ஸ்டாக போயிடும். அதனால யூனிவர்ஸ் நமக்கு அதை கொடுக்காது. எனக்கு இந்த கான்செப்ட் புரியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு கார் டிரைவ் பண்ணணும்னு, அதை கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பெரிய கார், BMW கார்னே நான் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, 1. எனக்கு லைசன்ஸ் கிடையாது, 2. அப்புறம் இந்த கார் நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் கிடையாது, 3. அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு என்கிட்ட ஃபண்டு கிடையாது, 4. அண்ட் அந்த காருக்கு இயர்லி இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கு இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது, அதுக்கும் மணி கிடையாது. அப்போ எல்லா கேட்டகரியிலையும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ இந்த கார் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எந்த மைண்ட் செட்லேருந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன்? பாசிட்டிவான மைண்ட் செட்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். அப்போ அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்லேருந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த கார் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு நல்லதா கெட்டதா இந்த ஒரு 4 குவாலிட்டியுமே என்கிட்ட இல்லை. அப்போ இது நல்லதா கெட்டதா? எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போ நான் கார் கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் ஓட்ட போயிட்டு ஏதாவது சம்திங் ஆயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ். அப்போ யூனிவர்ஸ் அப்போ யூனிவர்ஸ் மேலே தப்பாக போயிடும். நம்ம பாசிட்டிவ் எதிர்பார்த்து யூனிவர்ஸ் எனக்கு நெகட்டிவ் கொடுத்த மாதிரி ஆயிரும். என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சம்திங் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சால நெகட்டிவ். அப்போ அது யூனிவர்ஸ் மேலே தப்பாக போயிடும். அப்போ யூனிவர்ஸ் எனக்கு அது கொடுக்காது. பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை, அப்போ அந்த விஷயத்தை எனக்கு கொடுத்துருச்சு. அப்போ இது எனக்கு ப்ராப்ளம், அப்போ இது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ யூனிவர்ஸ் மேலே தப்பாக போயிடும். அப்போ யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுக்காது. என்கிட்ட மணி இல்லை, அப்போ இதை கொடுத்துட்டு யூனிவர்ஸ் அப்போ அது தப்பாக போயிடும், அது நெகட்டிவாக போயிடும். அப்போ யூனிவர்ஸ் வந்து அது கொடுக்காது. அப்போ அதை நான் மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும், இது பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதான் யூனிவர்ஸ் வந்து அந்த விஷயம் கொடுக்கும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஒழுங்காக கார் ஓட்ட கற்றுக்கணும், ஒழுங்காக வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், பார்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணணும், அண்டு இதுக்கெல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு பணம் இருக்கணும், இயர்லி இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்கணும், அந்த காரை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கும். அப்போது நான் இப்போ யூனிவர்ஸ் கொடுக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் கார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், டெய்லி விஷுவல் பண்ணுறேன்னா இப்போ யூனிவர்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த டிவைன் டைமிங், அந்த ப்ரிப்பரேஷன் டைமிங் இடையில ஒன்று இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் டைமை தான் நம்ம எல்லாரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு லேட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டோம். அதே தான் ரிலேஷன்ஷிப்புக்கும் அது ப்ரிப்பரேஷன் டைம். அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா என்ன
ஃபஸ்ட்டு இந்த காரை ஓட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை கற்றுக்க வைக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் எடுக்குமா? அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதே மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் கட்டுறதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு டைம் கொடுக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்போ எனக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த மணி நான் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோதான். எல்லாமே இப்போ என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். கார் ஓட்ட தெரியும், லைசன்ஸ் இருக்குது, பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு என்னால் பெட்ரோல் போட முடியும், இயர்லி இன்சூரன்ஸ் கட்ட முடியும். இப்போ அந்த கார் எனக்கு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக நெகட்டிவா? கண்டிப்பாக பாசிட்டிவ். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. அப்போ யூனிவர்ஸ் அந்த டிவைன் டைமிங் வந்தோன்னா அந்த காரை எனக்கு டெலிவரி பண்ணுவாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது. இப்படி டெலிவரி பண்ணுவாங்க தெரியும். எப்படினாலும் யூனிவர்ஸ் வந்து அதை எனக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னா, நான் ரெடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் டைமை தான் எல்லாரும் எனக்கு ரொம்ப 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு நடக்கலையே, 1 வருஷம் ஆயிடுச்சு நடக்கலையே, நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா? இல்லை இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா? உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை ஸ்மூத்தாக போதா? ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தரலைன்னா யூனிவர்ஸ் எப்படி புது ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்? அப்போ அது இன்னும் ப்ராப்ளம் ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றாங்க, உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா இது பாசிட்டிவாக நெகட்டிவாக? கண்டிப்பாக அது நெகட்டிவ். அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் டைமை தான் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டோம், லேட் ஆகுது, எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் டிவைன் டைமிங். அந்த ப்ரிப்பரேஷன் டைமுக்கு அப்புறம் தான் அந்த டிவைன் டைமிங் வரும். நம்ம யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக மணி ஏர்ன் பண்ணி எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணோம்னா அந்த டிவைன் டைமிங்கிறது ஒன்று வரும். அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளேஸில் இருக்குது. நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் போது யூனிவர்ஸ் நமக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் தரணுமே தவிர நெகட்டிவ் தரக்கூடாது. ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது லேட் ஆகலை, யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது. நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகுறீங்களா இல்லையா, அது உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங் வரும். ஒவ்வொரு ஆக்ஷன் யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ பண்ண ஒவ்வொரு ஆக்ஷன்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த டிவைன் டைமிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகுது. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ட்ரீம் ஜாபாக இருக்கலாம், மெட்டீரியல் திங்காக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், அது உங்களுக்கு 100% ஹேப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ டீப்பாக விஷயமா நம்ம பார்த்தோம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸுடைய டே 5ல் இருக்கும். நேற்று ரொம்ப டீப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு டீப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப மேனிஃபெஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ரிலேஷன்ஷிப்பில் காமனாக நடக்கக்கூடிய விஷயம் என்கிட்டே சொல்கிற விஷயம் என்னன்னா, ப்ரோ நான் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், அவங்க என்கிட்ட பேசிட்டாங்க, நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிட்டோம், பட் அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் விட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இதையே நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணால் தான் புதுசாக சில விஷயங்களை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போயும் உங்களோட லைஃப் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் புதுசாக சில விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கீங்க, நியூ கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ஆல்ரெடி இருக்கக்கூடிய காரை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அதை பத்திரமா பார்த்துக்கிறீங்க, அதை பொறுத்து தான் புது மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட புது விருப்பம் எல்லாமே ஹேப்பன் ஆகும். நீங்கள் ஒழுங்காக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா பழைய காரை புதுசாக உங்களால் காரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் வந்து கொடுக்காது. அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெசென்ட் லைஃப்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது நம்ம ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு கிடைச்சதுக்கப்புறமா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். அப்படின்றப்போ திரும்ப நம்ம நெகட்டிவ்க்குள்ளே போயிடக்கூடாது. ஒன்ஸ் அதான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நான் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இஷ்டத்துக்கு பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். ஆனால் போக 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 நமக்கே ஒரு சலிப்பு வந்துடும். ஒரு சலிப்பு வந்துட்டு இவ்வளோதான் விஷயமான சலிப்பு வந்துட்டு நெகட்டிவ் தானே பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என் காமனாக சொல்கிற வரைக்கும் என்னோடய ஹேபிட்டாக இருக்குது நெகட்டிவ் திங்கிங், என்னால் அதை சமாளிக்க முடியலையா. நம்ம எல்லாருக்குமே இது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேபிட்டை கொஞ்சமாக நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். இந்த ஹேபிட்டை ஒன்று நம்ம மறக்கணும், இல்லாட்டி அந்த இடத்துல புது ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்றது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிட்டனால இதை மறக்கிறது ஒன்று நம்ம ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணணும், இல்லாட்டி அந்த டைமில் நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டில் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரிலேட்டடாக இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டையுமே இந்த சேனலில் வந்து நம்ம டீச் பண்ணுறது. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறது எப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா
அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றுறதுன்றதை ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டையுமே ஷேர் பண்ணுவோம். யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவாக விட்டுறணும். ஏன்னா நெகட்டிவ்ன்றது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, டிப்ரெஷன், அப்படி ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இந்த மாதிரி எடுத்து போகிறது. அதாவது நான் சோகமாக இருக்கேன் அப்படின்றத வெளியே தெரிவிக்கணும். உண்மையாகவே சோகமாக இல்லை, டிப்ரெஷனாக இல்லைனா கூட இதை ஒரு 4 பேருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் அப்படின்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்பயும் வந்து நம்மளோட சர்க்கிள்லே நீங்களே கூட ஒரு சேடான ஒரு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நம்மளோட சோகத்தை வெளியே காட்டுறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி காட்டுறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு வைரஸ் இருக்குது, இந்த வைரஸை தொட்டால் டிசீஸ் வரும், நமக்கு தெரியாதனால நம்ம திரும்ப நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கலாம். அதில் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியாது, அதனால நம்ம தொடுறோம். ஒன்ஸ் இது வைரஸ், இது வந்து வைரஸ்ப்பா, இதை நான் தொட்டால் எனக்கு டிசீஸ் வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் தொட்டோம் அப்படின்னா அது யார் மேலே தப்பு? ஏன் நம்ம மேலே தப்பு? இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாதவங்க பிரச்சனை கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அது அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவ் நம்மளோட லைஃப்பில் நடக்குமான்றதுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க பர்சன்ஸாக கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என்ன தெரியும்? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது தெரியும். அப்போ நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணால் அது நம்மளோட லைஃப்பில் நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த வைரஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் தொட்டோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு. அப்போ அது நெகட்டிவ்னு தெரிஞ்சு திரும்ப நீங்கள் அதை திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. உங்களால் அதை கான்ஷியஸாக மாற்ற முடியும்னால மாற்ற முடியும். சிம்பிள், நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ சம்திங் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுங்களேன். ஒரு குழந்தையை திங்க் பண்ணுங்கள். ஒரு 1 ஏஜ் பேபியை திங்க் பண்ணுங்கள். சும்மா விஷுவல் பண்ணுங்கள். அந்த பேபி சிரிக்கிறத விஷுவல் பண்ணுங்கள். அந்த குட்டி கையை விஷுவல் பண்ணுங்கள். குட்டி காலை விஷுவல் பண்ணுங்கள். அவங்களால திங்க் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வயசான ஒரு 90 வயசு ஒரு பர்சனை திங்க் பண்ணுங்கள். ஒரு 90 வயசு ஒரு பர்சன் திங்க் பண்ணுங்கள். அவங்களோட தோல் சுருங்கி இருக்குது, ஃபேஸில், கையில், கால்லலாம் தோல் சுருங்கி இருக்குது. கண்டிப்பாக உங்களால் திங்க் பண்ண முடியுது. அப்போது உங்களால் என்ன தாட்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ண முடியுது. உங்களால் என்ன இமேஜினேஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ண முடியுது. அப்போது பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் அந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. உங்களால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும்னு நினச்சா உங்களால் முடியும். உங்களால் நெகட்டிவாகவும் திங்க் பண்ண முடியும், பாசிட்டிவாகவும் திங்க் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, என்னால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன் முடியலை அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டீங்க. ஒரு டைமில் ஒன்று தான் திங்க் பண்ண முடியும், நெகட்டிவாக தான் திங்க் பண்ண முடியும். அதே டைமில் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ண முடியாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக திங்க் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும். இல்லை ப்ரெசென்ட்டில் நம்ம லிவ் பண்ணலாம். அப்போ சாய்ஸ் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த வைரஸை தொடலாமா வேணாமா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். திரும்ப நான் நெகட்டிவாக திங்க் பண்ணலாமா வேணாமா? அது உங்களோட லைஃப்பில் நெகட்டிவ் வேணும்னா நீங்கள் தாராளமாக நெகட்டிவ் திங்க் பண்ணுங்கள். இல்லை என்னோட லைஃப்பில் நெகட்டிவ் வேணாம் அப்படின்னா அந்த நெகட்டிவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் சூஸ் அண்ட் ஒன். காட் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க, யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆவரேஜ் பர்சன் கிடையாது. உங்களோட லைஃப்பை சுற்றி பாருங்களேன். இப்போ உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சனை விட உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சனால நீங்கள் ஆவரேஜ் கிடையாது. அவங்கள விட நீங்கள் யூனிக்கான ஒரு பர்சன். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்றப்போ யூனிவர்ஸ் மற்ற எல்லாருமே சூஸ் பண்ணாமல் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. யூனிவர்ஸ் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணல. அப்போ அதில் ஒரு காரணம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒர்த்தியான ஒரு பர்சன், அதை பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நினச்சா உங்கள் லைஃப்பை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாகவே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை நம்ம அப்படியே வச்சிருக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் திரும்ப வந்து அதை நம்மளை விட்டு போகாமல் அதை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? ஓகே, நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நியூ திங்ஸ்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, க்ரௌடாக இருக்குது, ஒரு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா என்னால் ஃபாஸ்ட்டாக அந்த டிக்கெட் எடுக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிலீவ் பண்ணும். ஒரு ஷாப் போகிறீங்க அப்படின்னா இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரம் வரும்ன்றதை பிலீவ் பண்ணுங்கள். அப்போ அது உங்களுக்கு சீக்கிரம் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் நீங்கள் மெயின் கோல் வச்சிருப்பீங்க. காலையில் இது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், ஈவினிங் இது மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் குட்டி விஷயம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சிருப்பீங்க. அந்த குட்டி விஷயம் டே டைம்லேயே அது எனக்கு கிடச்சிருச்சு, இல்லை நீங்கள் எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியான திங்கிங் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிடுவீங்க. பெட்ரோல் பங்க் போகிறீங்க, இங்கே கூட்டமாக இருக்காமல் ஃபஸ்ட்டே நான் போனோன்னா பெட்ரோல் போட்டு வந்துடுவேன், அந்த மாதிரியான மைண்ட் செட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். பார்க்கிங் ஸ்பேஸ்க்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ மற்ற விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கோச்சு. ஒரு சேஞ்ச் வேணுன்றதா இருக்கட்டும், எனக்கு அந்த கடையில் போய் கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் கொடுத்துருவாங்க அப்படின்னு மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த விஷயம் பண்ண ஆரம்பிங்க. முன்னாடியே யூனிவர்ஸுக்கு சொல்லிடுங்க, முன்னாடியே பிரபஞ்சத்துக்கு சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டும் சரி, யூனிவர்ஸும் சரி நமக்கு அந்த விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ரெண்டுமே இதே பண்ணுங்கள்.
நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் போகலாம், ஒரு இன்டர்வியூ போகலாம், என்ன கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் திங்க் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கோங்க. மெயின்டைனிங் ஹை வைப் ஸ்டேட் டெய்லி. ஸோ ஹை வைப்ரேஷன் தான் எல்லாமே. ஹியூமன்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னா, நம்ம ஹை வைப்ரேஷனாக இருக்கிறது நம்மளோட நேச்சர். லவ், ஜாய், பீஸ், இதுதான் நம்மளோட ஹை வைப்ரேஷன். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா, இதை மறந்துட்டு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரோட கனெக்ட் ஆகிட்டு எல்லாருமே லோ வைப்ரேஷனாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஷேம், ஃபியர், கில்ட், ஆங்கர். அப்போ நம்ம இங்கே கோவமாக இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கோவப்படுற மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் உங்களோட ஃபியூச்சரில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா இன்னும் சோகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்களோட ஃபியூச்சரில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாகக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபியூச்சரில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஜாயாக, லவபுளாக இருந்தீங்கன்னா இன்னும் ஜாய், லவபுள் அதிகமாகக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்களோட ஃபியூச்சரில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ யார் கண்ட்ரோல்? என்னோட கண்ட்ரோல், என் லைஃப். உங்கள் லைஃப் உங்களோட கண்ட்ரோலில் பண்ண மாதிரி. எல்லாரோட லைஃப்பும் அவங்களுடைய இண்டிவிஜுவலோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், நம்மளோட வைப்ரேஷன் மூலமாக. அப்போ யார் ஒரு பர்சன் அவங்களுடைய இன்னர் வேர்ல்டில் ஹை வைப், இந்த லவ், ஜாய், பீஸ் மூணில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை இல்லை இந்த 3 ஸ்டேட்டையும் மாற்றி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் இந்த லவ், ஜாய், பீஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும்தான் நடக்கும். இந்த லவ், இந்த ஷேம், ஃபியர், ஆங்கர், கில்ட் இது எதுவுமே அவங்களோட லைஃப்பில் நடக்குது. அதாவது ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட லைஃப்பில் நடக்காது. ஏன்? அவங்க ஹை வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஹை வைப்ரேஷன் மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணும்? பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாதீங்க, ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ப்ரெசென்ட்டில் அந்தந்த மொமெண்ட்டில் லிவ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணுறீங்களா, கான்ஷியஸாக ப்ரஷ் பண்ணுங்கள். பாத் பண்ணுறீங்களா, கான்ஷியஸாக பாத் பண்ணுங்கள். சாப்பிட்றீங்களா, கான்ஷியஸாக சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கிறீங்களா, கான்ஷியஸாக தண்ணி குடிங்க. அந்த டைமில் எதுவும் யோசிக்காதீங்க. அப்போ நான் எப்படி பிளான் பண்ணுறது? பிளான் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் பிளான் பண்ணுறேன், இன்றைக்கி இது பண்ணலாம், அது பண்ணலாம், ஃபியூச்சர் அது பண்ணலாம். ஓகே, நான் பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் யோசிக்க போகிறது இல்லை. அவ்வளோதான். வண்டியில் போகும்போது யோசிக்காதீங்க, நடந்து போகும்போது யோசிக்காதீங்க. ஜஸ்ட் அந்தந்த மொமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யோசிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் நம்ம லைஃப்பை லிவ் பண்ணுவோம்? லிவே பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை யோசிக்காமல் ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் லிவ் பண்ணணும். அதுக்கான யோசிக்கக்கூடாதுன்றதை நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஸோ இப்படி நம்ம யோசிக்காமல் இருந்து ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து மற்றவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணுறது மூலமாக, அதாவது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மற்றவங்களுக்கு ஆர்வமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதை டீச் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களாக போயிட்டு ஒரு விஷயத்தை திணிக்காமல், நீங்களாக வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம, அவங்க காதை ஓப்பனாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, லிசன் பண்ண ரெடியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. கேட்கலைன்னா நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. அவங்களுக்கான டைமிங் வரும், யூனிவர்ஸோட கால் அவங்களுக்கு வரும். அந்த டைமில் அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. நீங்கள், நான், நம்ம எல்லாருமே வந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ அவங்க வந்துடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம், நீங்கள் படித்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை ஷேர் பண்ணலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணி அவங்களோட லைஃப்பை பாசிட்டிவான ஒரு இம்பேக்டாக மாற்றுங்க. அப்படின்றப்போ நம்மளோட லைஃப்பில் சீக்கிரம் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மற்றவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் ஹேப்பன் ஆகும். ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹை வைப்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். அப்புறம் லாங் டேர்ம் சக்ஸஸ் நீங்கள் விஷன் போர்டில் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை கிளாரிட்டியான இன்டென்ஷன் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நம்ம சின்ன விஷயம்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்போ எண்டாக ஒன்று வைங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்போலேருந்து ஒன்றா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டுருங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஹேப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹை வைப்ரேஷன்லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த பாசிட்டிவான விஷயம் உங்களோட லைஃப்பில் ஸ்டே ஆகிட்டே இருக்கும். இதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். 5 வீடியோஸை ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திரும்ப பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் தரேன். மெம்பர்ஷிப்பில் நான் அப்லோட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் தரேன். எல்லாருமே இந்த 5 வீடியோஸை திரும்ப ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.